நான் விமர்சிக்கிறேன் என்பதற்காக கவர்னரை மாற்ற வேண்டாம் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் என திமுகவின் சட்டத்துறை மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவு என ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பாஜக பார்க்கிறது. இதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வந்துள்ளது. காலப்போக்கில் ஒரே அரசு என்ற நிலையை உருவாக்கி மாநிலங்களை அழிக்க முயற்சி செய்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை குறுகிய செயல் திட்டமாக இருக்காது, நீண்டகால செயல் திட்டமாகத்தான் இருக்கும். தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என கூறுபவர்கள் ஒரே தேர்தல் என்ற நிலையை உருவாக்க நினைக்கின்றனர். இது ஒற்றை ஆட்சிக்குத்தான் வழிவகுக்கும், ஒரே தனி மனிதருக்குத்தான் அதிகாரத்தை கொண்டு சேர்க்கும். இது பாஜகவிற்கு கூட நல்லது அல்ல. பிரதமர் மோடி சர்வாதிகாரியாக ஆக்கத்தான் சட்டம் பயன்படும். பாஜக அதற்கு மூளையாக செயல்படும் அமைப்புகள் விரிக்கும் விலைகளில் அரசியல் காரணத்திற்காக ஆதரவு அளிக்கும் கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது. இந்த சட்டத்திற்கு அரசு தரக்கூடாது. பாஜக அரசை ஆதரிப்பது கூட்டணி கட்சிகளின் தனிப்பட்ட விருப்பம். கூட்டாட்சி தத்துவதற்கு முரணான சட்டங்களை ஆதரிக்க கூடாது. கூட்டாட்சியை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை இறுதிவரை எதிர்த்தாக வேண்டும். தன்னுடைய செயல் திட்டங்களுக்கு இடையூறாக இருப்பவர்களுக்கு எதிரான கருத்துக்களை மெதுவாக சமூகத்தில் விதைக்க பார்க்கின்றனர். அதற்கு துணையாக பல எடிப்பிடிகளை பேச வைப்பார்கள். மீடியாக்கள் மூலம் பொய் செய்திகளை பரப்புவார்கள். விவாதங்களை கடமைப்பார்கள். அளவில்லாமல் அவதூறுகளை அள்ளி இறைப்பார்கள். பச்சையான பொய்களால் கொச்சைப்படுத்துவார்கள். பாஜகவின் வாட்ஸ்அப் பல்கலை தீயாக வேலை செய்யும். இதை தாண்டித்தான் போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இப்போது கூட இந்திய நாட்டையும் அரசியல் அமைப்பையும் மக்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என திமுக போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை அரசியலமைப்புக்கு எதிரானவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் கவர்னர் ரவி இறங்கி உள்ளார். நான் கவர்னரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாற்றிவிட வேண்டாம் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். அவர் பேச பேசதான் நாட்டில் பாஜக அமல்படுத்தப்படுகிறது. திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சேர்கிறது. அவர் பேச பேசதான் மாநில சுயேட்சையின் முழக்கத்தின் உரிமைகள் புரிகிறது. இன்றைய மாநாட்டில் கட்சியினர் திராவிட இயக்கங்கள் பேசுவதற்கு தூண்டுதலாக இருந்தவர் கவர்னர். பண்பாட்டு எதிரிகளை, கொள்கை எதிரிகளை பார்த்து கொண்டு உள்ளோம். இன்றைய எதிரிகளை கருத்தியல் மோதலுக்கு தயாராக இல்லை. அவர்கள் கருத்தியலாக பேசினால் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் அவதூறுகளை ஆயுதங்களாக எடுக்கின்றனர். அந்த துரோக கூட்டங்களை துடைத்து எறிய வேண்டும். அரசியலமைப்பை பாதுகாக்கும் கடமை, நாடு முழுவதும் சமூக நீதியை பாதுகாக்கும் கடமை நமக்கு உண்டு. இவ்வாறு ஸ்டாலின் பேசினார்.